Welcome to Kaikurs KK Lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் பேட்டர்ன்ஸ். இது கிளாஸ் 2 மேக்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு முறை. ஒரு முறையா நம்ம வந்து செய்யறது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு முறையா ஆல்ரெடி வந்து இருக்கிறது. இது எதுலலாம் இருக்கும்? சவுண்ட்ல வந்து இருக்கும், ஷேப்ஸ்ல வந்து இருக்கும், வேற கலர்ஸ்ல வந்து இருக்கும், வேற டிஃப்ரெண்ட் திங்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ அதுதான் என்னது? பேட்டர்ன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பேட்டர்ன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ். சவுண்ட்ஸ்னா என்னது? ஒலி. ஒலியில் வந்து என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். இங்கே என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? பேட்டர்ன்ஸ், சவுண்டு. All through the way. The ox cart makes sound கடமுட கட கடமுட கட கடமுட கட. The ox cart makes sound கடமுட கட all through the way. அதாவது போகிற வழியெல்லாம் மாட்டு வண்டி எப்படி சவுண்ட் கொடுக்குதான்? கடமுட கட கடமுட கட. ஸோ பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. கடமுட கடை கடமுட கடை. அது ஓடும் போது இப்படி தான் சத்தம் வரும். ஸோ என்னது? அந்த ஒளியில் வந்து அந்த பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. தி ஹார்ஸ் காட் மேக்ஸ் சவுண்ட் டுக் டுக் டிக் டுக் டுக் டிக் டுக் டுக் டிக். தி ஹார்ஸ் காட் மேக்ஸ் சவுண்ட் டுக் டுக் டிக் ஆல் த்ரூ த வே. அடுத்து என்னது? குதிரை வண்டி. அது எப்படி சவுண்ட் கொடுக்குதான்? டுக் டுக் டிக் டுக் டுக் டிக் அப்படி வந்து சவுண்ட் கொடுக்குதான். இது வந்து பாருங்க ஒரே பேட்டர்னா அது போகிற வழியெல்லாம் இதே மாதிரி சவுண்டை கொடுத்துட்டே போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன? ஒரு பையன் வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கான். அவனோட சவுண்ட் எப்படி வருது? தி சைக்கிள் பெல் மேக் சவுண்ட் ட்ரிங் கிளிங் ட்ரிங் ட்ரிங் கிளிங் ட்ரிங் ட்ரிங் கிளிங் ட்ரிங். தி சைக்கிள் பெல் மேக் சவுண்ட் ட்ரிங் கிளிங் ட்ரிங் ஆல் த்ரூ த வே. அவனோட சைக்கிள் பெல் எப்படி சவுண்ட் கொடுக்குது? ட்ரிங் கிளிங் ட்ரிங் ட்ரிங் கிளிங் ட்ரிங் இப்படி வந்து கொடுத்துட்டு இருக்கு. சரிங்களா? அவன் போகிற வழியெல்லாம் அந்த பெல்லு இப்படி சவுண்ட் கொடுக்குது. அடுத்து என்னது? மோட்டர் சைக்கிள். அது எப்படி சவுண்ட் கொடுக்குதான்? தி மோட்டர் சைக்கிள் மேக் சவுண்ட் டப் 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 டப். தி மோட்டர் சைக்கிள் மேக் சவுண்ட் டப் 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 ஆல் த்ரூ த வே. அந்த போகிற வழியெல்லாம் அந்த மோட்டர் வண்டி எப்படி சவுண்ட் கொடுக்குது? டப் 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 அப்படி வந்து ரிப்பீட்டிவாக சவுண்ட் கொடுக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ட்ரெயினை பார்க்க போகிறோம். ட்ரெயின் எப்படி சவுண்ட் கொடுக்குது? த ட்ரெயின் மேக் சவுண்ட் சிக் புக் சிக் சிக் புக் சிக் சிக் புக் சிக். த ட்ரெயின் மேக் சவுண்ட் சிக் புக் சிக் ஆல் த்ரூ த வே. ட்ரெயின் எப்படி சவுண்ட் கொடுத்துச்சான்? சிக் புக் சிக் சிக் புக் சிக் அப்படி வந்து சவுண்ட் கொடுத்துச்சான் போகிற வழியெல்லாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ ஆகுதா? அதாவது ஒரே சவுண்ட் வந்து போகிற வழியெல்லாம் எப்படி கொடுக்குது? அதே சவுண்டை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் பேட்டர்ன்ஸ். ஒரு முறையாக வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. லேர்ன், அப்சர்வ் அண்ட் ரிப்பீட் தி பேட்டர்ன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளாப் பண்ணுங்கள் ஒரு தடவை, அடுத்து கிளாப் கிளாப் 2 தடவை கிளாப் பண்ணுங்கள், அப்படியே வந்து 10 டைம்ஸ் வந்து கிளாப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு முறையா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? கிளாப் கிளாப் 2 தடவை கை தட்டுங்க, 2 தடவை தட்டுங்க, டேப் டேப்னா தட்டுறது. இதை வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்களும் கிளாப் பண்ணி பாருங்கள். 2 தடவை இப்படி கிளாப் பண்ணுங்கள், 2 தடவை தட்டுங்க. ஸோ இதே மாதிரி 10 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க? கிளாப் கிளாப் டேப் டேப் டேப். 2 தடவை கிளாப் பண்ணணும், 3 தடவை தட்டணும். சரிங்களா? ஒரு தடவை ஸ்னாப். ஸ்னாப்னா அது சுண்டுறது. இது வந்து 6 டைம்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. We can extend the patterns and sound in many ways like the above. இதே மாதிரி சவுண்ட்ஸ் மூலமாக பேட்டர்ன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம ஷோ பண்ணலாம். ப்ராக்டிஸ். கிரியேட் பேட்டர்ன்ஸ் இன் சவுண்ட் பை கிளாப்பிங், டேப்பிங் அண்ட் ஸ்னாப்பிங். நம்ம எப்படி வந்து சவுண்ட்ஸ் மூலமாக பேட்டர்ன்ஸை கொண்டு வரது? கிளாப் பண்ணுறதுனால. சரிங்களா? கிளாப்னா என்னது? 2 கையும் சேர்த்து ஒன்றா கொண்டு வரும்போது அதில் வர சவுண்டு தான் என்னது? கிளாப்பிங். டேப்னா என்னது? ஒரு கையை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே தட்டும் போது வர சவுண்டு தான் என்னது? டேப்பிங். ஸ்னாப்பிங்னா 2 விரல்களை வந்து சேர்த்து உரசும் போது வர சவுண்ட் பார்த்தீங்களா? அதுதான் ஸ்னாப்பிங், சுன்றது. ஸோ இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் பண்ணுங்க, இது ட்வைஸ் பண்ணுங்க, இது ட்வைஸ் பண்ணுங்க. No more. Music is the sound pattern formed by various music instruments. நம்ம கேட்குற மியூசிக் வந்து என்னது? அதுவும் வந்து ஒரு பேட்டர்ன் தான். நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்கனாலே அது வந்து ஒரு பேட்டர்ன் தான். திரும்ப திரும்ப ஒரே டியூன் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள் பாட்டில். ஸோ அந்த மாதிரி தான் மியூசிக் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி. ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். இது உடுக்க, இது சங்கு, இது வந்து ஜா சிங்சா. இது தப்பு மாதிரி தெரியுது, தெரியல ஆக்சுவலாக. இது நாதஸ்வரம் கொட்டு. மேக்கிங் டியூன்ஸ் வித் வெசல்ஸ். நம்ம பாத்திரங்களை கொண்டு வந்து நம்ம வந்து சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ப்ரொசீஜர். டிவைட் தி ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு 2 குரூப்ஸ். உங்கள் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்பாக வந்து தெரியுங்க.
The first group shall have plates and spoons. First group என்ன கொடுத்துருங்க, பிளேட்டும் ஸ்பூனும் கொடுத்துருங்க. The second group have lunch boxes and spoon. Second group வந்து என்ன எடுத்துக்கணும், lunch boxும் ஸ்பூனும் வந்து எடுத்துக்கணும். If teachers say 1 and 3, the first group should tap the plates with spoons 1 time and second group should tap the lunch boxes with spoon 3 times. என்ன சொல்கிறாங்க, இப்போ டீச்சர் வந்து 1 3 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், குரூப் 1 வந்து ஒரு தடவை வந்து அவங்க பிளேட்டையும் ஸ்பூனையும் யூஸ் பண்ணி தட்டணும். 3ன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணணும், குரூப் 2 வந்து 3 டைம்ஸ் வந்து ஸ்பூனையும் இந்த லஞ்ச் பாக்ஸையும் யூஸ் பண்ணி தட்டணும். ஸோ இப்படியே சிமிலராக தட்டிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பேர் ஆஃப் நம்பர் சொல்கிறாங்களோ அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தட்டணும். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஒரு டியூன் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். Continue to do it in the similar way till the teacher says the next pair of numbers. Try this, my own tune. Create your own patterns in sounds using materials available in your localities such as toys, sticks, etc. உங்களை சுற்றி சில ஆப்ஜெக்ட்ஸு, டாய்ஸ், பொம்மைஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது என்னது கிழுக்கு, இது என்னது வாத்து பொம்மை, இது அமுக்குனீங்கன்னா ஒரு பிபி மாதிரி ஒரு சவுண்ட் வரும். இது ட்ரம்மு, இது குச்சி, கோலாட்ட குச்சி, இது என்னது மணி அடிக்கிறது, சாமிக்கெல்லாம் அடிப்போம்ல அந்த மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு பேட்டர்ன் ஆஃப் சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். Pleasure time. Let us create our own musical instrument by following the given steps. நம்மளா ஒரு புது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தயாரிப்போம் இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி. இதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவை? ஸ்டெப் 1, டேக் அ டின், பலூன், எ ரப்பர் பேண்ட், 2 sticks அண்ட் அ பேர் ஆஃப் சிசர்ஸ். என்ன சொல்கிறாங்க, ஒரு டின் எடுத்துக்கணுமா, ஒரு பலூன் எடுத்துக்கோங்க, அடுத்து ஒரு ரப்பர் பேண்டு, அப்புறம் வந்து 2 குச்சி ஸ்டிக்ஸு, சரிங்களா, அப்புறம் சிசர் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2 என்னது, கட் தி பலூன் as shown in the figure. அந்த பலூனை இப்படி கட் பண்ணிக்கணும் இந்த பிக்சரில் உள்ள மாதிரி. ஸ்டெப் 3 என்ன, ஃபிக்ஸ் தி பலூன் ஆன் தி டின். அந்த பலூனை அப்படியே பிரித்து இந்த டின்னுக்கு மேலே இப்படி காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன, ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அது மேலே தட்டி சவுண்டை வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. க்ரியேட் அ சவுண்ட் பேட்டர்ன் ஆஃப் யோர் ஓன் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த சவுண்டுன்றது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ பேட்டர்ன்ஸ் அண்ட் பாடி மூமெண்ட்ஸ் அண்ட் சவுண்டு, நம்ம உடம்பு அசைவுகள் இருக்குல்ல, அதில் என்ன பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே பாடி மூமெண்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னது, கும்மி ஆட்டம், கும்மி ஆட்டம், கும்மி அடிக்கிறது அப்படி சொல்லுவாங்களா, அதுதான் இது. ஸோ இங்கே கேர்ள்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கும்மி ஆடுறாங்க. Observe the picture and discuss. What do you see in the above picture? இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, எல்லாரும் ஒரே டைரக்ஷனில் வந்து கீழே குனிஞ்சு கையை வந்து தட்டுறாங்க. ஸோ அது தெரியுது. All the girls are clapping their hands in downward direction. On which occasion this type of dance is performed? எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கும்மி ஆட்டம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது கோயில் திருவிழாக்களில் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் மோஸ்ட்லி. ஸோ வந்து டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ். வாட் டைப் ஆஃப் சவுண்ட் இஸ் தி பேஸ் ஆஃப் கும்மியாட்டம்? இதில் என்ன சவுண்டு வரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். என்ன டைப் ஆஃப் சவுண்டுன்னு தெரியல. நார்மலாக கிளாப்பிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. கும்மி ஆட்டத்தில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, 2 கையும் சேர்த்து கிளாப் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. லேண்ட் அண்ட் ஸ்கை கேம். பிளே தி லேண்ட் அண்ட் ஸ்கை கேம் பை ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பிலோ. இந்த விளையாட்டுக்கு பேர் என்னது, லேண்ட் அண்ட் ஸ்கை. லேண்டுன்னா என்னது, நிலம், ஸ்கைனா வானம். நிலம் எதில் இருக்குது, எங்கே இருக்குது, கீழே இருக்குது. வானம்ன்றது வந்து ஆகாயம், மேலே வந்து இருக்குது. ஸோ அந்த நேம்லேயே வந்து இந்த கேம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இஃப் த டீச்சர் சேஸ் லேண்ட், த ஸ்டூடெண்ட் ஷுட் கிளாப் தேர் ஹேண்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அஸ் கிவன் இன் தி பிக்சர். என்ன சொல்கிறாங்க, டீச்சர் இப்போ லேண்டுன்னு அப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும், எல்லா குழந்தைகளும் வந்து அவங்க கையை கீழ் நோக்கி கை தட்டணும். If the teacher says sky, the students should clap their hands upwards as given in the picture. இப்போ ஸ்கை சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும், அவங்க 2 கையும் மேலே தூக்கி வானத்தை நோக்கி கிளாப் பண்ணணும் இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பண்ணணும் லேண்ட் அண்ட் ஸ்கை கேமில். Let us play and enjoy the patterns in body movements and sounds. உங்கள் பாடியும் ஒரே மாதிரி மூவ் ஆகும், அதே மாதிரி சவுண்ட்ஸும் வந்து ஒரு பேட்டர்னாக வந்து கிரியேட் ஆகும் இது மூலமாக. Practice, dance, dance, dance. Observe the variation in patterns. Enjoy and perform the body movements using instruments shown. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் பாடியை வந்து நீங்கள் மூமெண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு வரலாம். இது வந்து குச்சி. ஃபஸ்ட்டு இந்த பையன் வந்து லெஃப்டில் 2 தட்டுறான், அப்புறம் ரைட்டில் தட்டுறான்,
மேலே டாப்பில் தட்டுறான், கீழே பாட்டமில் தட்டுறான். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்னாக வந்து தட்டுறான் பாருங்கள். லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம், லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டான்ஸ் மூமெண்ட்ஸ் மாதிரி. இந்த பொண்ணு இந்த ரிங் மாதிரி இருக்கிறது என்ன பண்ணுறா, ஃபஸ்ட்டு கீழே வச்சிருக்கா, அடுத்து தலையில் வச்சிருக்கா, அடுத்து சைடு 2 சைட்ஸ்க்கும் கொண்டு போகிறா. கீழே வச்சிருக்கா, தலையில் வச்சிருக்கா, லெஃப்ட் அண்ட் ரைட் கொண்டு போகிறா. அப்படியே ரிப்பீட் பண்ணுறா. ஸோ பேட்டர்ன் மோர் combined patterns of sound and body movements are used in dance forms like கரகம், ஒயிலாட்டம் and பரதம். இந்த 3 டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, கரகம்னா என்ன, தலையில் வச்சு கரகம் ஆடுறாங்கல்ல அது, ஒயிலாட்டம் இதுதான் ஒயிலாட்டம், பரதம்னா நம்ம கிளாசிக்கல் டான்ஸ். இந்த 3லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா சவுண்ட் அண்ட் பாடி மூமெண்ட்ஸ் ஒரு பேட்டர்னில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் இந்த 3 டான்ஸுமே. பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர்ஸ் அடுத்து என்ன பார்க்க போகிறோம், பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர்ஸ், வண்ணங்களில் என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பேட்டர்ன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து பேட்டர்ன்ஸ் அண்ட் பாடி மூமெண்ட்ஸ். இப்போ பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர்ஸ். இன் அ ஜங்கிள், இது வந்து ஒரு காடு. காட்டில் என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது பாருங்க, ஒட்டகச்சிவிங்கி இருக்குது, ஜிராஃப். இன் அ ஜங்கிள், இது வந்து ஒரு காடு. இதில் என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது, ஸ்குரல், மங்கி, ஸ்னேக் இருக்குது. இது ஜிராஃபு, ஜீப்ரா, டைகர், டீரு, டார்டாய்ஸ், அப்புறம் சீத்தா இருக்குது, ஹனிபி, பட்டர்ஃப்ளை, எல்லா அனிமல்ஸும் பார்க்க முடியுது. பீட்டில், இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இருக்கு. இங்கே பாருங்க, இதோட உடம்புல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது பாருங்க. இந்த மாதிரி பேச்சஸாக ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ அனிமல் பாடியிலையும் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் தான், சரிங்களா. ஸ்னேக்கோடதுல அந்த டாட் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் தான். ஸ்குரில் அந்த கோடும் வந்து ஒரு பேட்டர்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஹனிபியும் பாருங்க ரிப்பீட் ஆகிட்டு அது உடம்புல பேட்டர்ன். பட்டர்ஃப்ளையும் இங்கே பாருங்க ஒரு பேட்டர்னாகவே இருக்கு. ஸோ இதுதான் வந்து கலர்ஸ், பேட்டர்ன்ஸ் இன் கலர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். லேர்ன், அப்சர்வ் அண்ட் ஐடென்டிஃபை த பேட்டர்ன்ஸ் ஆஃப் கலர்ஸ் இன் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே கொடுத்துருக்கிறதுல எப்படி பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு டார்க் கலர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு இந்த டைல இருக்குது. அதே மாதிரி லாலிபாப்பில் பாருங்கள் ரெட்டு எல்லோ க்ரீனு, ரெட்டு எல்லோ க்ரீன் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். செஸ் போர்டு பிளாக் ஒயிட், பிளாக் ஒயிட், பிளாக் ஒயிட். அதே மாதிரி இந்த பால்லையும் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த ஹெட் கேப்லேயும் வந்து பாருங்கள் இதெல்லாமே ஒரு பேட்டர்ன்ஸ் தான். மாலையிலையும் வந்து மஞ்சள் பூ, அதுக்கப்புறம் வந்து சிகப்பு பூ, மஞ்சள் சிகப்பு, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த கூட பின்னதுலையும் பாருங்க கலர் வந்து பேட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி இருக்குது பேட்டர்ன்ஸ். இந்த மேட்டு நம்ம கால் மீதி இருக்குல்ல அதுலேயும் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது கட்டில்லையும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு கோலம் ரங்கோலி, அதுலேயும் ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எல்லாமே அது கலர் பேட்டர்ன்ஸ். கலர்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன்ஸில் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ப்ராக்டிஸ் கலர் அண்ட் கம்ப்ளீட் தி பேட்டர்ன்ஸ். இந்த ஒரு பூச்சி கேட்டர்பில்லர், சரிங்களா. இந்த பூச்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு லைட் க்ரீன், அடுத்து வந்து 3 டார்க் க்ரீன், அடுத்து ஒரு லைட் க்ரீன், அடுத்து என்ன வரும் 3 டார்க் க்ரீன், ஒரு லைட் க்ரீன், அடுத்து 3 டார்க் க்ரீன், இங்கே வந்து லைட் க்ரீன். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்களும் இதில் ட்ரா பண்ணுங்கள். இந்த ட்ரெயின் எப்படி கலர்ஸ் ரிப்பீட் ஆகுது, மேலே வந்து ப்ளூ 2 ரெட்டு, ப்ளூ 2 ரெட், அப்படின்னா என்னது ப்ளூ 2 ரெட்டு, ப்ளூ 2 ரெட்டு. வீல்ஸ் எப்படி ரிப்பீட் ஆகுது, ரெட் 2 ஆரஞ்சு, ரெட்டு 2 ஆரஞ்சு, அப்படின்னா என்னது ரெட்டு 2 ஆரஞ்சு, இங்கே ரெட்டு வரும், இங்கே ரெட்டு, இங்கே 2 ஆரஞ்சு. இந்த கொடைக்கு வந்து வயலட் ஆரஞ்சு, வயலட் ஆரஞ்சு, வயலட் ஆரஞ்சு, வயலட். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி இதில் ட்ரா பண்ணுங்க. ட்ரம்ஸ் எப்படி, இந்த அப்போ ட்ரையாங்கிளுக்கு எல்லாமே பர்பிள். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வயலட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, வயலட் இல்லைன்னா பர்பிள். டவுன்போர்ட் ட்ரையாங்கிளுக்கு என்னது ஆரஞ்சு. ஸோ இங்கே எல்லாமே ஆரஞ்சு. ஓன் போட்டிருக்கிறதுல ஆரஞ்சு யூஸ் பண்ணுங்கள், வீன் போட்டிருக்கிறதுல வயலட் யூஸ் பண்ணுங்கள். இந்த பீட்ஸ் எல்லாம் பாருங்கள் 2 ரெட் 2 ஆரஞ்சு, 2 ரெட், அடுத்து என்ன வரும் 2 ஆரஞ்சு, அடுத்து 2 ரெட் 2 ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து கலர்ஸில் ரிப்பீட் பண்ணணும். Try this. Collect the things with color patterns seen in your surroundings. Discuss about the patterns in them. உங்களை சுற்றி உள்ள ஏதாச்சும் ஒரு பொருட்கள் கலர் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்ததுன்னா அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், அது எந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து இருக்குது. இப்போ துண்டே இருக்குன்னா துண்டு எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஸ்ட்ரைப்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதில் கலர்ஸ் பாருங்கள், 1 எல்லோ 1 ஆரஞ்சு, 1 எல்லோ 1 ஆரஞ்சு, அப்படி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றி உள்ள பொருட்களை எடுத்து நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். No more patterns in colors are seen in dress, ரங்கோலி, டெக்கரேஷன் அண்ட் பெயிண்டிங்ஸ். எந்த எந்த இடங்களில் வந்து நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியும், ட்ரெஸ்ஸில் நம்ம உடுத்துகிற ஆடையில் வந்து பார்க்க முடியும், ரங்கோலி கோலத்தில் வந்து பார்க்க முடியும், டெக்கரேஷனு இப்போ ஒரு கல்யாண மேடையெல்லாம் இருக்காங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அதுலேயும் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் பெயிண்டிங்ஸில் வீட்டில் கலர் அடிக்கிறீங்கல்ல
அதுவும் வந்து பாருங்கள் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பர்த்டே பார்ட்டின்னு அப்படி எடுத்துட்டாலே இங்கே பலூன்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒயிட் அப்புறம் ப்ளூ ஒயிட் ப்ளூ அப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாமே என்னது பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆக்டிவிட்டி ப்ளைட் அ bunting. Prepare a bunting by pasting color papers of different colors in a pattern as shown below. ஸோ பேப்பர் யூஸ் பண்ணி நம்மளும் இந்த மாதிரி செய்யலாம். ஃபஸ்ட்டு என்ன, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை ஜிக்ஸாக் பொசிஷனில் இப்படி வந்து மடிச்சுக்கோங்க. அடுத்து அதோட நடுப்பகுதி இருக்குல்ல அதை அமுக்கிட்டு இதை வந்து விசிறி மாதிரி இப்படி செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து பண்ணுங்கள், அடுத்து ரெட் கலர் பேப்பர் எடுத்து பண்ணுங்கள். அது ரெண்டையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 4 டிஃப்ரெண்ட் கலர் பேப்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸை இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் இப்படி மடிச்சுக்கிறாங்க ஜிக்ஸாக் பொசிஷனில். மடித்து கலர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஃபைனலாக. லெட்ஸ் டிசைன் எ ட்ரெஸ். ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். ஃபாலோ யுவர் ஓன் கலர் பேட்டர்ன் அண்ட் டிசைன் தி ட்ரெஸ் given below. இங்கே கீழே கொடுத்துருக்க ட்ரெஸ்ஸை வந்து கலர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன்ஸ் மூலமாக ஒரு புது டிசைனை வந்து கொண்டு வாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன, ரெட்டு க்ரீன் ப்ளூ, ரெட்டு க்ரீன் ப்ளூ, ரெட்டு க்ரீன் ப்ளூ அப்படி அடிக்கலாம். இங்கே ஆரஞ்சு, அடுத்து நடுவில் வந்து என்னது மெரூன், இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் என்னவோ அதை வந்து ஆல்டர்னேட்டிவாக 2 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய கலர்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். தேங்க்யூ கிட்ஸ்.